Vest and Briefs. அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். திமுக எம்பி ஆர் ராசாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளனர். ஆர் ராசா மன்னிப்பு கேட்க வேண்டும் என கண்டன குரல், தீர்மானம், ஆர்ப்பாட்டம் வெடிக்கிறது. சமீபத்தில் நடந்த தனியார் விவாத நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆர் ராசா விசிக தலைவர் திருமாவளவனை விமர்சித்து பேசியதாக கூறப்படுகிறது. தங்கள் தலைவரை சிறுமைப்படுத்தி தவறாக பேசியதாக விசிகவினர் பொங்கி எழுந்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்ட விசிக நிர்வாகிகள் இன்று அவசர ஆலோசனை கூட்டம் நடத்தினர். ஆர் ராசா அக்கருத்தை அவர் திரும்ப பெற்று வருத்தம் தெரிவிக்க வேண்டும், இல்லையென்றால் தமிழகம் முழுவதும் போராட்டம் பெரிதாக நடைபெறும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதேபோல் பெரம்பலூர் குன்னம் தொகுதியில் மாவட்ட செயலாளர் அன்பானந்தம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. அவர் தொடர்ந்து பல்வேறு நிகழ்வுகளில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை சாதி தலைவராகவும் தன்னை மிகப்பெரிய ஒரு அறிவாளியாகவும் காட்டிக்கொள்வதற்காக பல்வேறு தருணங்களில் இதுபோன்று ஒருமையிலும் சாதி தலைவராகவும் சித்தரித்து பேசி வருகிறார். அதேபோல பல்வேறு நிகழ்வுகளை சொல்லலாம். எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஓபிசி இடஒதுக்கீடு 27% பாராளுமன்றத்திலே பேசி ஓபிசி மாணவர்களுக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார். அனைத்து சமூகத்தினாலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு தலைவர். அவரை தொடர்ந்து சாதி முத்திரை குத்துவது இவர் ஆர்எஸ்எஸின் கைக்கூலியாக இருப்பாரோ என்கிற அச்சம் எங்களுக்குள் இருக்கிறது. திமுக கூட்டணி உடைப்பதற்காகவும் தன்னை தாழ்த்தப்பட்டவரின் தலைவர் என்று காட்டிக்கொள்வதற்காகவும் ஆண்டிமுத்து ராசா அவர்கள் இதுபோன்ற பிரச்சாரங்களை செய்து வருகிறார். ஆகவே திமுக தலைமை உடனடியாக அவரை நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்சி பொறுப்பிலிருந்தும் கட்சியிலிருந்தும் நீக்க வேண்டும். தமிழகத்தில் சனாதன கும்பலும் சாதிவெறி கும்பலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசை அகற்ற வேண்டும் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டிமுத்து ராசாவின் பேச்சு மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது. கூட்டணி தர்மத்தை மீறுவதாக இருக்கிறது. ஆகவே தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ராஜா மீது நடவடிக்கை எடுக்க இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.